இப்போ உங்கள் அப்பாவுடைய சிக்னேச்சர் டிஷ்னு ஒரு பக்கம் கோதுமை அல்வா, இன்னொரு பக்கம் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பெல்லாம் சொன்னீங்க. நீங்கள் வந்ததுக்கு பின்னால் என்ன சிக்னேச்சர் டிஷ்ஷாக இருக்கும் உங்கள் நிறுவனத்தில்? நான் வந்து கொய்யாக்காயில் ஒரு சட்னி வந்து பண்ணோம். அது வந்து ரொம்ப ஃபேமஸ். சூப்பர். கொய்யாக்காய் சட்னி, அப்புறம் அல்லம் சட்னின்னு இஞ்சி வெல்லம் போட்டு ஒரு சட்னி, கோவக்காயில் சட்னி, பைனாப்பிளில் சட்னீஸில் இந்த இதெல்லாம் எங்களோட ரொம்ப பயங்கர ஹிட்டான இது. இப்படியெல்லாம் பண்ணலான்னு எங்கே யோசிச்சிங்க? இல்லை, நம்ம வந்து R&D டீம் வச்சுருக்கோம். ஸோ வந்து நான் வந்து பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் அண்ட் R&D நான் வந்து ஹேண்டில் பண்ணுறேன். ஸோ என்னன்னா இப்போது அந்த புதுசான ஐட்டம்ஸை வந்து ஒன்று நான் ட்ராவல் பண்ணுறதுல கற்றுக்குவேன். நான் வந்து இப்போ வெளியூர்களுக்கு போகிறேன் இல்லைங்களா, அந்தந்த ஊருக்கு போகிறேன். இப்போ சப்போஸ் விருதுநகர் போகிறேன்னு வச்சுக்கோங்க, அந்த ஊருக்கு ஒரு சிக்னேச்சர் டிஷ் இருக்கும். நான் போகிறப்பவே வந்து அந்த கிளைண்ட்டே சஜஸ்ட் பண்ணுவாங்க, எங்கள் ஊரில் இது ஃபேமஸ். ஸோ நான் அந்த கடையில் போய் அதை சாப்பிட்டுட்டு அதோட ரெசிபீஸ் என்ன அப்படிங்கிறத கற்றுக்குவேன். இல்லை அந்த வீட்டில் இருக்கிற பெரியவங்க இருப்பாங்க இல்லைங்களா, அவங்ககிட்ட ரெசிபீஸ் கற்றுக்குவேன். ஸோ அது மாதிரியான ஐட்டத்தை கல்யாணத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் 6 மாதத்துக்கு ஒருக்கா நாங்கள் மெனு அப்டேட் பண்ணிட்டே இருப்போம். ஸோ அதுக்கு ஒரு டீம் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கும். ஸ்வீட்ஸில் என்ன புதுசாக பண்ணலாம், ஸ்டார்டர்ஸில் என்ன புதுசாக கொண்டு வரலாம், புது கான்செப்டாக என்ன பண்ணலாம். ஸோ அது எல்லாமே வந்து நாங்கள் வந்து ஃபுல்லாக R&D பண்ணிகிட்டே இருப்போம். ஏன்னா இப்போது நாங்கள் நிறைய ஃபங்க்ஷன் பண்ணுறது கோயம்புத்தூர் அந்த பெல்ட். இப்போ தான் சென்னை வந்து நான் நிறைய ஈவெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ என்ன ஆகுனா ஓவர் த பீரியட் வந்துங்க ஒரே மாதிரி போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போது ரிப்பீட்டடாக நம்மளோட கல்யாணம் பண்ணுற ஃபங்க்ஷனுக்கே நீங்கள் வர்றீங்க, ரங்கராஜ் கல்யாணத்துக்கு போனால் இதுதான் இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடக்கூடாது. கரெக்ட். இன்னைக்கு வந்தனே பரவாயில்லையே, இன்னைக்கு புதுசாக ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இருந்தால் தான் நான் வந்து இன்னும் க்ரோ ஆக முடியும், நான் அங்கே வந்து ஸ்டாண்ட் ஆக முடியும். ஸோ நாங்கள் வந்து மெனு, ப்ரெசன்டேஷன், டேஸ்ட்டு எல்லாத்தையுமே வந்து அப்கிரேட் பண்ணிகிட்டே இருப்போம்.